வணக்கம் சலோமி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் புகழ்பெற்ற அதாவது ஜல்லிக்கட்டு விழா தற்போது காலை 7:15 முதல் தற்போது நடைபெற்று வருகிறது சலோமி. அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1000 காளைகள், 700 மாடுபிடி வீரர்கள் தகுதி அடிப்படையில் தற்போது ஊர் சுற்றுகளாக 50 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டு வருகின்றனர் சலோமி. தற்போது 6ஆம் சுற்று முடிந்து 7ஆம் சுற்று மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். இதுவரை அபிசித்தர் பூவந்தி பகுதியை சேர்ந்த அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்து வருகிறார். அதே போல பாலமுருகன், வளையங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் 7 காளைகளை பிடித்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார் சலோமி. இந்த நிலையில் ஏற்கனவே அதாவது அலங்காநல்லூர் பகுதியில் இருபுறமும் பார்வையாளர்களுக்கான கேலரி அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பார்வையாளர்கள் பொதுமக்கள் இறக்கிவிட்டு மற்ற காத்திருக்கும் ஏற்றப்படுவார். இந்நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அநேக நகர்கள் இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை காண்பதற்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் அவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சலோமி. ஏனென்றால் தொடர்ந்து காலை 7 மணிக்கு ஆரம்பித்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக அதாவது அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்தும் அருகிலுள்ள மாநிலத்திலிருந்தும் பல்வேறு மக்கள் காத்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் சம்பவ இடத்திலே ஒருவர் மயக்கமடைந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சை கொண்டு செல்லப்பட்டார் சொல்லும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை காண்பதற்காக வருகை தரும் பொதுமக்கள் ஒரு நிலையத்துக்கு ஒரு சுற்று வாரியாக இறக்கிவிட்டு அவர்களுக்கு காண்பிக்க அங்கு உட்கார வைக்கப்படுவார். இந்நிலையில் இந்த காவல்துறை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாத நிலையில் தான் இது போன்ற தடியடி நடத்திய சம்பவம் தற்போது நடைபெற்றுள்ள சலமி. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை மாடுபிடி வீரர்கள் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மாட்டின் உரிமையாளர் ஒரு நபர், பார்வையாளர் ஒருவர், காவல்துறை 2 பேர் என்ற ஆம்புலன்ஸ் ஊழியர் ஒருவர் என இதுவரைக்கும் 10 பேர் காயமடைந்துள்ளனர். மேல் சிகிச்சைக்காக 2 பேர் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சலமி. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை தற்போது இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களின் குடும்பத்தினரும் காவல்துறையினர் குடும்பத்தினர் மட்டுமே கண்களிக்கும் வகையில் தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது மக்களுடைய கருத்தாக நிலை வருது சலோமி.